Hey guys, welcome back to my channel Learn Physics with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் பார்த்துருந்தோம். அதில் நம்ம ரெண்டு கிளாசிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். ஒன்று கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் கண்டினியூட்டி ஆஃப் ஸ்கின், இன்னொன்று பேஸ்ட் ஆன் பேட்டர்ன் ஆஃப் லைன் ஆஃப் ஃப்ராக்சர் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் பேஸ்ட் ஆன் மெக்கானிசம் ஆஃப் ட்ராமாவும் அடுத்து உள்ள கிளாசிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மெக்கானிசம் ஆஃப் ட்ராமா. இதில் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ட்ராமா. இப்போ டைரக்ட் ட்ராமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு போன் இருக்கு. ஓகேவா? இந்த போனுக்கு டைரக்டா ஒரு ஒரு கம்பி வச்சு ஒரு அடியோ இல்லைன்னா நம்ம டைரக்டா ஒரு மரத்து மேலே போய் மோதுறதோ, இந்த மாதிரி டைரக்டா நமக்கு நடக்கிற ஒரு ட்ராமா டைரக்ட் ட்ராமா. அதாவது இப்போ ஒரு இடத்துல நமக்கு எக்ஸசிவா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகும் நமக்கு தெரியும். இந்த மாதிரி நமக்கு டைரக்டா நடக்கிற ஒரு அடினாலேயோ டைரக்டா நடக்கிற ஒரு ஃபோர்ஸ்னாலேயோ நமக்கு நடக்கிற ஒரு நடக்கிற ஃப்ராக்சர் டைரக்ட் ட்ராமா. இதே இன்டைரக்ட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இப்போ இன்டைரக்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல எக்ஸசிவா ஃபோர்ஸ் ஆயிருக்கு, ஆனா இந்த ஃபோர்ஸ் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி எய்தர் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸோ ட்விஸ்டிங் ஃபோர்ஸோ இல்லைன்னா பெண்டிங்கோ இல்லைன்னா டென்ஷனோ, இந்த மாதிரி நமக்கு இந்த ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகி இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்டைரக்ட் ட்ராமா. ஆக்சுவலா டைரக்டா இங்க நடந்த ஒரு ஃபோர்ஸ் நமக்கு இந்த இடத்துல வேற ஒரு ஃபோர்ஸா ஆக்ட் ஆகி நமக்கு ஃப்ராக்சர் நடக்கும். ஓகேவா? இது இன்டைரக்ட் ட்ராமா. இதுதான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ட்ராமா பேஸ்ட் ஆன் மெக்கானிசம் ஆஃப் ட்ராமா பொறுத்த வரைக்கும் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் டிபெண்டிங் ஆன் டிஃபார்மிட்டி. இது ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா அன்டிஸ்பிளேஸ், அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர். இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு இடத்துல ஃப்ராக்சர் நடக்கும். ஓகேவா? இப்படி ஃப்ராக்சர் நடந்திருக்கு. இப்போ ஃப்ராக்சர் நடந்ததுக்கப்புறம் இந்த மேலே உள்ள ஃப்ராக்மெண்ட் அண்ட் கீழே உள்ள ஃப்ராக்மெண்ட் தனித்தனியாக ஆயிடுது. இப்போ இது ஃப்ராக்சர் நடந்ததுக்கப்புறம் நமக்கு டிஸ்பிளேஸ் அப்படின்னா ரெண்டு ஃப்ராக்மெண்ட்டுமே அதோட ஆண்டமிக்கல் பொசிஷன்லேருந்து மூவே ஆகலை. இது என்ன அப்படின்னா அன்டிஸ்பிளேஸ் ஃப்ராக்சர். இதே நமக்கு போன் இந்த மாதிரி இருக்கு, ஆனால் நமக்கு இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு போன் ஒரு ஃப்ராக்மெண்ட் இங்கேயும் ஒரு ஃப்ராக்மெண்ட் இங்கேயும் இப்படி டிஸ்பிளேஸ் ஆயிருந்தது அப்படின்னா இது டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர் சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் இது கிளாசிஃபிகேஷன். அன்டிஸ்பிளேஸ் ஃப்ராக்சர் அண்ட் டிஸ்பிளேஸ் ஃப்ராக்சர் இருக்கு. இது ஃபோர்த் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு ஃபிஃப்த்தா மோஸ்ட்லி எல்லா கிளாசிஃபிகேஷன் நம்ம கவர் பண்ணிட்டோம். அது போக நமக்கு இன்னும் ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர், இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டிசீஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு பர்சனுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு. இந்த டிசீஸோட மெயின் இதோட எஃபெக்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா போன்ஸ்ல இருக்கு. போனோட ஸ்ட்ரென்த்தை இந்த டிசீஸ் டிக்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு. ஓகேவா? ஒரு பர்சனுக்கு ஒரு சிஸ்டமிக் டிசீஸ் இருக்கு. இந்த டிசீஸ்னால என்ன ஆகுது, போனோட ஸ்ட்ரென்த் நம்ம கம்மியாயிட்டே இருக்கு. ஓகேவா? ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் போனோட ஸ்ட்ரென்த் கம்மியாயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மினிமலான ஒரு ஃபோர்ஸ் நமக்கு ஒரு டைம் கொடுத்தாலே என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆயிரும். ஓகேவா? இதுதான் பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர். ஒரு டிசீஸ்னால என்ன ஆகுது, ஒரு போன் ஸ்ட்ரென்த் அதோட ஸ்ட்ரென்த் கம்மியாயிட்டே இருக்கு, அந்த போன் வீக் ஆயிட்டே இருக்கு. ஸோ அது மினிமலான ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலே அந்த இடத்துல ஃப்ராக்சர் நடந்தது. ஓகேவா? இதுதான் பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர். இந்த பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு அவங்க ரொம்ப கீழே போய் விழுந்தோ இல்லைன்னா ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டோ அந்த மாதிரி இருக்காது. சும்மா நடந்து போயிருப்பாங்க, கீழே விழுந்திருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு ஃப்ராக்சர் நடந்திருக்கும். ஓகேவா? இது மோஸ்ட்லி ஓல்டேஜ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். அதுவும் முக்கியமா ஃபீமேல்ஸ்க்கு. ஓகேவா? ஃபீமேல்ஸ்க்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது நமக்கு போனோட மினரல்ஸ் போனோட டென்சிட்டி கம்மியாகும். ஓகேவா? இங்கே கால்சியம் எல்லாமே கம்மியாகும். ஸோ தட் போன்ஸோட டென்சிட்டி கம்மியாகனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த போன் வீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் ஒரு சடனாக ஒரு சின்ன ஃபால்லே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ராக்சர் நடந்துடும். இதுதான் பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர். பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சரை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள்
வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர் பற்றி இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வந்து போடுறேன். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர். இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு மினிமலான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ மினிமலான ஒரு ஃபோர்ஸோ வந்துட்டு இருக்குது. இந்த மினிமலான ஃபோர்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக ரிப்பீட்டடாக ஒரு போனில் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போ வர ஒரு ஃப்ராக்சர் தான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர். சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம அவங்கள வந்து ஒரு தடவை டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்க சும்மா இருப்பாங்க. இதே வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், ரொம்ப நாளாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்களுமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே தான் இங்கேயும் நமக்கு வந்துட்டு ஒரு போன் வந்துட்டு இருக்கு. ஸோ தட் நமக்கு வந்து ஒரு தடவை ஒரு மினிமல் ஸ்ட்ரெஸ் வரும்போது அந்த போனில் ஃப்ராக்சர் நடக்காது, சும்மா இருக்கும். இதே இந்த மினிமல் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டே இருக்கு, அந்த போனில் ஆக்ட் ஆகிட்டே இருக்கு, ரொம்ப நாள் ஆக்ட் ஆகிட்டே இருக்குங்க பட்சத்தில் அந்த போனில் வந்து ஃப்ராக்சர் வந்து நடக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர். அண்ட் மற்ற டைப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மற்ற டைப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர். இந்த கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது ஒரு சில்ட்ரன்ஸில் நடக்கிற ஒரு ஃப்ராக்சர். ஓகேவா? இந்த கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர் வந்து அடல்ட்ஸில் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. இந்த கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு போனோட ஒரு கார்டிக்கல் லேயர் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, இன்னொரு கார்டிக்கல் லேயரில் ஃப்ராக்சர் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரே ஒரு கார்டிக்கல் லேயர் மட்டும் நமக்கு ஃப்ராக்சர் வந்து ஆயிருக்கு. இந்த ஃப்ராக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ராக்சராக வந்துட்டு இருக்கு. இப்போ ஃப்ராக்சர் நடந்தால் நமக்கு தெரியும் என்ன நடக்கணும், ரெண்டு சைடுமே இப்படி பிரிஞ்சு ரெண்டு ஃப்ராக் மட்டுமே நமக்கு வந்து பிரியன்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஃப்ராக்சர் இருக்கு, இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்சர் நடக்காத மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு சில்ட்ரன்ஸோட போனில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் வந்து ஆகுது. ஓகேவா? ஸோ தட் ஆக்ட் ஆகும்போது நமக்கு வந்து போன் வந்து இப்படி வளைஞ்சு ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்சர் வந்து நடக்கு, இன்னொரு சைடில் அப்படியே வந்துட்டு இருக்கு. இதே அடல்ட்ஸில் வந்து அதே மாதிரியான ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது நமக்கு ரெண்டு ஃப்ராக்மெண்ட்டாக பிரிஞ்சு ரெண்டு ஃப்ராக்மெண்ட்டாக ஃப்ராக்சர் வந்து ஆகுது. ஓகேவா? இது வந்து ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரியாஸ்டேல் அப்படிங்கிறது நமக்கு போனோட கவரிங்கில் உள்ள ஒரு திக்கான ஒரு லேயர். ஓகேவா? இந்த பெரியாஸ்டேல் லேயர் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு லூஸாக தான் வந்துட்டு இருக்கு, ரொம்ப லூஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ தட் லூஸாக இருக்கும்போது நமக்கு வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது பெண்ட் ஆகி நல்லா வந்து ஸ்ட்ரெச் வந்து ஆகும், அந்த இடத்துல பிரேக் வந்து ஆகாது. இதே டைட்டாக இருக்குது நமக்கு அடல்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப டைட்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ தட் அங்கே வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ராக்சர் வந்து நடக்கும். அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அந்த போனில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தட் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனாலையும் நமக்கு இந்த மாதிரி கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர் வந்து நடக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு டயக்ராம் வந்து பார்க்கலாம். டயக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது போத் ஃபோராம் போன் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல ஃப்ராக்சர் வந்து ஆயிருக்கு. இது இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல வந்து அந்த கார்டிக்கல் லேயர்லாம் அப்படியே இன்டாக்டாக வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர், சில்ட்ரன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராக்சர். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து மிச்சம் ரெண்டு டைப் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா டிப்ரெஸ்டு ஸ்கல் ஃப்ராக்சர், பேர்த் ஃப்ராக்சர். ஓகேவா? இந்த பேர்த் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பறக்கும்போது டெலிவரி அப்போ வந்துட்டு எய்தர் வந்து தலை வந்ததுக்கப்புறம் கை பிடிச்சி இழுக்கிறதுனாலையோ அந்த மாதிரி ஓவர் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் நெக் அண்ட் ஹெட் நடக்கிறதுனால நமக்கு கிளாவிக்கல் வந்து மோஸ்ட் காமனாக ஃப்ராக்சர் வந்து நடக்கும். இது வந்து பேர்த் அப்போ டெலிவரி அப்போ வந்து நடக்கிற ஒரு ஃப்ராக்சர். ஓகேவா? ஸோ தட் இதுதான் வந்து பேர்த் ஃப்ராக்சர், இதெல்லாம் வந்து கிளாவிக்கல் ஃப்ராக்சர் வந்து நடக்கும் பேர்த் அப்போ. அண்ட் தேர்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா டிப்ரெஸ்டு ஸ்கல் ஃப்ராக்சர். ஓகேவா? இந்த டிப்ரெஸ்ட் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கல்லில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆக்ட் ஆகும்போது ஸ்கல் வந்து இப்படி குழி மாதிரி ஆகி நமக்கு ஃப்ராக்சர் வந்து நடக்கும், அதாவது உள்ள வந்து அமுங்கி போயிடும். இதுதான் வந்து டிப்ரெஸ்ட் ஃப்ராக்சர் இல்லைன்னா ஸ்கல் ஃப்ராக்சர். ஓகேவா? இது மோஸ்ட்லி வந்து டிப்ரெஸ்ட் ஃப்ராக்சர் வந்து நமக்கு ஸ்கல்ல வந்து நடக்கும். இப்போ இதோட டயக்ராம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்து நடந்திருக்கு இல்லையா டிப்ரெஸ்ட் ஃப்ராக்சர், இதுதான் வந்துட்டு டிப்ரெஸ் ஃப்ராக்சர், ஸ்கல் ஃப்ராக்சர், அதாவது ஸ்கல் நடக்கிற ஒரு ஃப்ராக்சர் தான் வந்து டிப்ரெஸ் ஃப்ராக்சர். அண்ட் லாஸ்ட்டாக இருக்க ஒரு டைப் வந்து ஸ்டிலேட் ஃப்ராக்சர். இந்த ஸ்டிலேட் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஃப்ளாட் போன்ஸில் நடக்கிற ஒரு ஃப்ராக்சர் தான் அந்த ஸ்டிலேட் ஃப்ராக்சர். இந்த ஸ்டிலேட் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து வேரியஸ் டைரக்ஷனில் இந்த மாதிரி நமக்கு ஃப்ராக்சர் வந்து ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டிலேட் ஃப்ராக்சர். இது மோஸ்ட் காமனாக வந்துட்டு பேட்டர்லாலேயும் ஸ்கல்லே வந்து நடக்கிற ஒரு ஃப்ராக்சர். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரி வேற நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ட்ராவல் வந்து ஆயிருக்கு. இதுதான் வந்து ஸ்டிலேட் ஃப்ராக்சர்.
ஃப்ராக்சர். ஓகேவா, இந்த ஸ்டெலேட் ஃப்ராக்சர் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஸ்டெலேட் ஃப்ராக்சர். இது வந்து பேட்டர்லாம் இதெல்லாம் வந்து ஸ்கல்ல வந்து நடக்கும். அண்ட் இதில் வந்து இதோட நம்ம வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ராக்சர் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எப்போனிமஸ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த எப்போனிமஸ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது ஒரு நேம்டு ஃப்ராக்சர், அதாவது ஒரு சில ஃப்ராக்சருக்கு மட்டும் ஸ்பெஷலாக நேம் வந்துட்டுருக்கு. அந்த நேம் எதனால் வந்தது, அந்த நேம் நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. இது நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.